செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை டிஐஜியாக இருந்த மூர்த்தி ராமநாதபுரம் டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை டிஐஜியாக இருந்த மூர்த்தி ராமநாதபுரம் டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல ராமநாதபுரம் டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் மதுரை டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் மதுரை டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறையில் 10 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். அது தொடர்பான உத்தரவு நகல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் முக்கியமாக திருநெல்வேலியில கடந்த வாரம் முன்னாள் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தோஷ் ஹதிமானி திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக இருந்து வந்த நிலையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு, அதே போன்று திருநெல்வேலியினுடைய சரக டிஐஜி மூர்த்தியும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராமநாதபுரம் சரகத்தில் டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு மதுரை சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி சரக டிஐஜியாக இருந்த மூர்த்தி இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் ராமநாதபுரத்தினுடைய சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி காவல் ஆணையராக இருந்த சந்தோஷ் அதிமானிக்கு தற்போது கூடுதல் பொறுப்பாக அவர் திருநெல்வேலி சரக டிஐஜி பொறுப்பையும் பார்ப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை காவல்துறையில வண்ணாரப்பேட்டையினுடைய துணை ஆணையர் சக்திவேல் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னை காவல்துறையில போக்குவரத்து துணை ஆணையர், கிழக்கு மண்டல போக்குவரத்து துணை ஆணையராக இருந்த பாஸ்கரன் அவர் வண்ணாரப்பேட்டையினுடைய துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று காவல்துறையினுடைய நலன் அந்த பிரிவினுடைய துணை ஆணையர் மெகலினா அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை காவல்துறையில போக்குவரத்து பிரிவு கிழக்கு மண்டல துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாப்பூருடைய துணை ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு காவலர் நலன் துணை ஆணையராக சென்னை காவல்துறையில அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பட்டாலியனுடைய எஸ்பி கார்த்திக் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு மயிலாப்பூர் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தினுடைய எஸ்பி ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் வடக்கு மண்டலத்தினுடைய சிபிசிஐடி எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று திருப்பூர் நகரினுடைய துணை ஆணையர் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் சுஜாதா அவர் ஈரோடு மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கார். மொத்தம் 10 காவல்துறை அதிகாரிகள், டிஐஜி மற்றும் எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்புடைய இந்த இடமாற்ற உத்தரவு என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.